வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டெட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எல்லாரும் அப்ளிகேஷன் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த அப்ளிகேஷன் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இதை நான் எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது தான் தெரியாமல் இருக்கீங்க. ஏன் சார் இந்த குழப்பம் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் ஒர்க் பண்ணிவிட்டு சார் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு வேலையை தான் பார்க்குற மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து அடுத்தது எடுத்து புக் எடுத்து வைக்கிறதுக்கு எப்படி இருக்குது சார்? ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வருஷம் கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாகவே கஷ்டமாக தான் வருமா? ஏன்னா இந்த ஸ்பெஷல் டெட்டுன்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடத்த போகிறாங்க. அதனால் வந்து கொஸ்டின் பேப்பரோட லெவல் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசிரியர்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நான் படிக்கல, நான் அப்ளிகேஷன் போடலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அதை நம்பியே நான் வந்து படிக்காமலே இருக்கேன் சார் அப்படி சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் குழப்பத்திலிருந்து ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறதுக்கான முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பெஷல் டெட்டுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நம்மளுடைய பணியாளர்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 1.5 லட்சம் மேலுக்கு மட்டும் பார்த்தோன்னா இன்னும் தகுதி தேர்வை கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையிலே பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இந்த டெட்டு பார்த்தோன்னா நடக்குது. இதனிடையே மாணவர்கள் மத்தியில் பார்த்தோன்னா வந்து இது ஸ்பெஷல் டெட்டு மட்டும் தான், இல்லை வந்து நம்ம நார்மலாக ஓப்பன் டு ஆல் எழுத முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நம்மளுக்கு கொடுத்த ஆனுவல் பிளானர் பிரகாரம் வந்து மே மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மாதம் எக்ஸாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ நமக்கு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் என்னென்னா பிப்ரவரி மாதம் தான் பார்த்தோன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜூலைன்னு சொல்லிட்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில காரணங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த எலெக்ஷன் முடிவுகளுக்காக தான் பார்த்தோன்னா வெயிட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் முடிவுகள் எது போல் அமையுதோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு தேர்வுகள் பார்த்தோன்னா வந்து நடக்க இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நார்மல் டெட்டுக்கு படிக்கிற, அதாவது நான் வந்து எந்த பணியிலையும் ஒர்க் பண்ணல, நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், நான் வந்து 2 மாதம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் சார் நான் வந்து வேண்டாம் வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நின்றுட்டேன், இப்போ இது மாதிரி காரணங்கள்லாம் பல பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே விஷயம் என்னென்னா, நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அது ஜூலை மாதமா இல்லை ஆகஸ்ட் மாதமா, அதை மட்டும் தான் நமக்கு பிரச்சனை. என்ன சார் ஜூலை மாதம் சொல்லிட்டு டேட்டே சொல்லிட்டாங்க, ஆகஸ்ட்டு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. அது உங்களுக்கு பின்னாடி போக போக வந்து பார்த்தா தெரியும். சரி, ஃபஸ்ட்டு என்ன சார் இங்கே சொல்ல வரீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற குழப்பங்கள் எல்லாருக்கும் இருக்கிற குழப்பங்கள், சார் எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது, இந்த 2 மணி நேரத்தை நான் எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எதெல்லாம் படிக்கணுன்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று அப்ராக்சிமேட்ரியாக, அதாவது ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தை எப்படி பண்ணிக்கலாம்? 4 மாதம் பொறுத்த மக்களை ஒரு 120 நாட்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கேள்விக்கு உண்டான மதிப்பெண்ணை நம்ம பெற்றா கூட 120 நாளில் 120 கேள்வியை ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு கேள்வி எடுக்கணும், அப்போ நான் அதை எங்கேருந்து படிக்கணும்? இப்போ பேப்பர் 1 படிக்கிறவங்க என்ன படிக்கணும், பேப்பர் 2க்கு என்ன படிக்கணும்? பேப்பர் 1 படிக்கிறவங்க என்ன படிக்கணும்னு சொல்லுவாங்க, சார் நீங்கள் 1லேருந்து 5வது வரைக்கும் இருக்குது படித்தா போதும்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தோன்னா இதுவுடைய புக்கு சிலபஸில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சார். அதே பேப்பர் 2 படிக்கிறவங்களா இருந்தாங்களா 1 to 8 வரைக்கும் படித்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். அது நிதர்சனமான உண்மையா சார் அப்படின்னா, அதெல்லாம் நிதர்சனமான உண்மை கிடையாது. ஏன்னா நமக்கு கேள்விகள் எங்கிருந்து வருகிறது, அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா PYQ, இதற்கு முன்னாடி நடந்த கடந்த ஆண்டு தேர்வுகள். நமக்கு தேர்வு எப்போத்துலேருந்து நடக்குது? 2012 நமக்கு பார்த்தோன்னா தேர்வுகள் நடந்துட்டு. அப்போ 2012 நான் முழுசாக ஒட்டுக்க நான் எடுத்து பார்க்கணுமா சார் அப்படின்னா, நமக்கு 2019 புதிய பாடத்திட்டம், அதாவது பாடத்திட்டத்தின் புக்கு மாற்றிட்டாங்க, சிலபஸ் மாற்றி நமக்கு எப்போது நமக்கு டெட் எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா 2022 டெட் பேப்பர் 1 பார்த்தோன்னா நடந்துச்சு. அதுக்கே 2023 டெட் பேப்பர் 2 அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. இந்த 2 எக்ஸாம் நடந்துச்சு. சார் இந்த 2 எக்ஸாமும் எப்படி நடந்துச்சு? அது போட்டு நமக்கு 2025 இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தேர்வு நடந்துச்சு. அப்போ 2 எக்ஸாம் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு, டெட் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும். அப்போ இந்த 2 எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் மட்டும் போதுமா சார் அப்படின்னா, அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா 2022 பேப்பர் 1க்கு நடந்த எக்ஸாம் பார்த்தோன்னா CBT மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு பார்த்தோன்னா எக்ஸாம் நடந்திருக்கு. இது பல ஷிஃப்ட்டுகளில் பார்த்தோன்னா நடந்திருக்கு. அப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு 10 ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா, அந்த 10 ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்க்கணும். அதே போல் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து ஒரு 11, அதாவது 22 ஷிஃப்ட்டுகளாக பார்த்தோன்னா வந்து நமக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. அப்போ அந்த 22 ஷிஃப்ட்டோட கொஸ்டின் பேப்பரும் பார்க்கணும். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்களா சார், அதிலிருந்து நீங்கள் என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது, இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம முழுசாக பார்க்கும்போது எல்லாரும் பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 1லேருந்து 10வது வரைக்கும் கேள்விகள் அதிகமாக இருக்குது. அப்போ பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு எங்கே சார் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு 1லேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற பகுதிகள் அதிக தாக்கத்தையும், 9, 10 பார்த்தோன்னா ஓரளவு தாக்கத்தையும் பார்த்தோன்னா கொண்டிருக்கு. அதே பார்த்தோன்னா பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற பகுதிகள் மிக அதிக தாக்கத்தையும், 11th 12th ஒரு சில கேள்விகளும் பார்த்தோன்னா வந்து போயிருக்கு. சார் இதெல்லாம் உண்மைதானா சார் அப்படின்னம்னா, உங்களுக்கு PYQ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார் ரைட்டு, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை படிக்கிறோம் முதல்ல அதை தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து கேள்விகள் கடினமாக வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அது எப்படின்னா வரட்டும், நம்ம முதல்ல பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ கேள்விகளே தேவை? 75 கேள்வி எடுத்தால் நம்ம பாஸ். சரிங்களா? 150க்கு 50% கேள்விகள் தான். அப்போ நமக்கு இந்த கேள்வித்தாள் தரம் எப்படி அமையும்? எந்த ஒரு கேள்வித்தாள் தரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்க. கடினமாக இருக்கணும், மாட்ரேட்டாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். இது 3 செட்டப் தான். அப்போ குறைந்தபட்சம் எளிமையாக எவ்வளோ கேள்வி வைப்பாங்க? 33% கேள்விகள் எளிமையாக வைப்பாங்க. அப்போ 33 அடுத்த ஒரு 33% கேள்விகள் மாட்ரேட், ஓரளவுக்கு பார்த்தோன்னா வந்து தெரிந்த மாதிரி கேள்விகள் வைப்பாங்க. அப்போ 33 அடுத்த 33% எப்படி வைப்பாங்க? கடினமாக கேள்வி வைப்பாங்க. அப்போ நம்ம ஆவரேஜாக நம்ம எடுத்தோம்னா ஒரு 70% கேள்விகள் நமக்கு எப்படி தான் இருக்க போகுதுன்னா நமக்கு தெரிந்த கேள்விகள் தான் பார்த்தோன்னா வரப்போகுது. அப்போ நம்ம 50% கேள்விகள் மார்க் எடுத்தாலே நம்ம போதும். புரியுதுங்களா? அந்த 33% கேள்விகளில் மிக கடினமான பகுதியாக இருக்கிற பகுதியில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏ வெறும் ஏ மட்டும் ஆப்ஷன் போட்டாலே நம்ம குறைஞ்சபட்சம் 5லிருந்து 10 கேள்விகள் பார்த்தோன்னா சரியாகும். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த பாடத்திட்டத்தை நம்ம முதல்ல படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக பார்க்குறோம். முதல்ல வந்து எதை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எதை படிக்கணும்? பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா நீங்கள் 1 to 5th அப்படி சொல்லிட்டு சிலபஸில் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் 1 to 5th படிக்கக்கூடாது, 1 to 10th. இதில் எப்படி தாக்கம் இருக்கணும்னா 6லிருந்து 8 வரைக்கும் இருக்கிற புத்தகம் மிக அதிக தாக்கத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக 6லிருந்து 8வது வகுப்பு புத்தகத்தை நீங்கள் அதிக அழுத்தம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னா வந்து கிளியர் பண்ணிடுங்க. அதே பேப்பர் 2 பகுதி மக்கள் பார்த்தோன்னா நீங்கள் என்னென்னா 1 to 10th, இந்த 1 to 10th ஒரு சில பகுதிகளை பார்த்தோன்னா வந்து 11th 12th வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எங்கன்றதை நம்ம அடுத்தடுத்து போகும்போது சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து 1 to 10th படிக்கிறீங்களா? இந்த 10th பொறுத்த வரைக்கும் 6th to 10th தான் வந்து மிக அதிக தாக்கத்தை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கேள்வித்தாளில் கொண்டிருக்கும். அப்போ இதை மட்டும் படித்தா போதும். சார் ரைட் சார், அதை எப்படி படிக்கணும்? எதை படிக்கணும் முடிவு போச்சு. எதை படிக்கிறோம்? 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கு தான் நம்ம அதிக தாக்கம் கொண்டு படிக்க போகிறோம். அப்போனா அதை எப்படி படிக்கணும்? பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு செட்டப் எப்படி இருக்குது? ஒவ்வொரு பாடத்திட்டத்தில் இருந்து 30 கேள்விகள் இருக்குது. தமிழில் 30 கேள்வி இருக்குது, ஆங்கிலத்தில் 30 கேள்வி, உளவியல் 30 கேள்வி, கணிதம் 30 கேள்வி, இவிஎஸ் 30 கேள்வி. சரிங்களா? மொத்தம் சேர்த்து தான் 150 கேள்விகள். இதுக்கு நம்ம எதை படிக்க போகிறோம்? 1லேருந்து 8th வரைக்கும் இருக்குது அதிக தாக்கம் கொண்டோம். 9th 10th சும்மா ஓரளவுக்கு சும்மா ஒரு ரீடு மட்டும் வாசித்து வர மாதிரி இருக்கும். அதுவே பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல் 2 செட்டப் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர், அதாவது பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், பிஇ பிஎட் அப்படி படித்த நபர்கள் பார்த்தோன்னா வந்து இந்த தேர்வு பார்த்தோன்னா எழுதுவீங்க. அப்புறம்னா உங்களுக்கு ஒரு பொதுவான பேப்பர் எது இருக்குன்னா தமிழ், ஆங்கிலம், உளவியல் இந்த 3 பாடத்திட்டமும் உங்களுக்கு ஒரு பொதுவான பாடத்திட்டம். அப்போ இதில் இருந்து உங்களுக்கு 90 கேள்விகள் பொதுவான பாடத்திட்டம் தான் வரப்போகுது. அப்போ மீதி இருக்கிற 60 கேள்விகள் தான் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னா அறிவியல் இருந்து, அதாவது பிஎஸ்சி அப்படின்ற ஒரு சயின்ஸ் பாடத்திட்டம் பிஇ படித்த நபர்களுக்கு பார்த்தோன்னா வந்து இந்த பேப்பரை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பரை நீங்கள் தெளிவாக பார்த்தோன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பேப்பரை எழுதுனீங்கன்னா இதிலிருந்து உங்களுக்கு 60 கேள்வி வரும். அதுவே சோஷியல், அதாவது ஆர்ட்ஸ் படித்த நபர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு என்ன நடக்குன்னா இந்த சோஷியலிருந்து 60 கேள்வி வரும். இப்போ நான் ஏன் இங்கே 11th 12th ஒரு வார்த்தையை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் சயின்ஸ் படிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து 11th 12th புத்தகத்தை பார்க்கணுமான்னா அது அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஒரு சில பாடத்திட்டங்களை நீங்கள் 11th 12th புத்தகம் படித்து தான் ஆகணும். அது என்னன்றதை உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த தொடர்ச்சியாக வரக்கூடிய வகுப்புகளில் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். அடுத்ததாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக நம்ம இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இது ஒரு பெரிய விவாதங்களாக கடைசியாக நடந்த எக்ஸாம்லேருந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இழுத்து பிடிச்சி எப்படியோ வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டோம், 75 மார்க்கு வாங்கிட்டோம். சார் இது நிலையா சார் அப்படின்னம்னா, இப்போ இந்த எக்ஸாமுக்கு இது நிலை 75 மார்க்கு இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற வாய்ப்பை கரெக்டாக மூவ் பண்ணோம்னா நமக்கு என்னது கண்டிப்பாக இந்த இடத்துல ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டு பொது பிரிவினர் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் தான் இருக்குது. சரிட்டு, எப்படி எடுப்பது, அதாவது இந்த பாஸ் மதிப்பெண்ணை நான் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு கேள்விகள் எங்கிருந்து கேட்கப்படுகிறது? கேள்வி எங்கேருந்து கேட்கப்படுகிறது நம்ம சொன்னோம், ஸ்கூல் புக்கில் இருந்தால் நம்ம கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லியாச்சு, ரைட்டுங்களா? அதை ஸ்கூல் புக்கில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது PYQ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லியாச்சு. சார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எங்கே சார் அப்படின்னம்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த 2 நம்பர்களுக்கும் பார்த்தோன்னா நம்மளுடைய PYQ கொஷின் பேங்க்கு நான் ஃபுல்லாமே பார்த்தோன்னா வந்து ஃப்ரீயாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள்.
படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம், கேள்வி எப்படி கேட்குறாங்க, கஷ்டமாக கேட்டிருக்காங்களா ஈஸியாக கேட்டிருக்காங்களா, உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குல்ல, எதெல்லாம் நான் படிக்கணும், நான் எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயம். இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் கேட்டிருக்க, நீ இப்படிலாம் கேட்டனா ஓ நீ இப்படி வரியா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி போக முடியும். நீங்கள் பாட்டு ஒரு வே ஆஃப் தாட்டில் படிச்சுட்டு நமக்கு நம்ம படித்த கேள்விலாம் எக்ஸாமில் வரலன்னா அது வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அப்போ என்னென்னா அந்த PYQ முதல்ல வந்து பார்த்தோன்னா எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எந்த பாடம் எளிது எந்த பாடம் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் கேட்டே இருப்பாங்க. சார் நான் எப்படி சார் படிக்கிறது, நான் PYQலாம் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது, ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன், நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியே ஆகணும். நான் எக்ஸாம் கிளியர் பண்ண, ஏன்னா நான் நிறைய நபர்கள் பார்த்தோன்னா வந்து அரசு பணியில் தான் பார்த்தோன்னா இருக்கீங்க, ஒரு சிலர் தான் பார்த்தோன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போனா கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், இந்த தேர்வுலாம் வெற்றி பெற்றால் தான் நம்மளோட பணி நியமனத்தை உறுதி செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறத வேல்யூபுளாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும். நான் தான் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு கேள்விகள், 120 நாட்கள் 120 கேள்விகள் ஈஸியாக பெற்றுடலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்த கேள்வியாக அதுதான் இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் 2 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு சில நபர்கள் அரை மணி நேரத்தில் ஒரு பாடத்திட்டத்தை முடிப்பாங்க, ஒரு சிலர்கள் 2.5 மணி நேரம் ஆனாலுமே அந்த பாடத்திட்டத்தை படிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதாவது அந்த கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டி எதன் அடிப்படையில் மாறுபடுதுன்னா அவங்களோட சூழ்நிலை, அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஒரு சிலர் நம்ம அந்த இருந்த பழைய காலம் வேறு, அது அந்த காலம், இது இந்த காலம். ஏன்னா நம்மளுக்கு குடும்ப ப்ரெஷர் இருக்குது, அடுத்தடுத்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஓட்டிருக்கோம், இந்த பசங்க பண்ணுற டார்ச்சரு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புக் எடுத்து வச்சுன்னா நமக்கு மைண்டில் எது ஓடும், அந்த செக்மெண்ட் தான் ஓடும். இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு நம்ம உட்காரத்துக்குள்ளே போதுண்டா சாமி ஆகிடும், அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற பிரச்சனை நம்மளை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா ஒதுக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு நபருக்கும் பார்த்தோன்னா வந்து மாறுபடும். அப்படி என்னென்னா நமக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டாஸ்க் வைக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு இந்த பாடத்தை நம்ம முடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நம்ம வகுப்புகள் பார்த்தோன்னா தெளிவாக அடுத்தடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பெண். இப்போ 6th புக்கு ஒரு டேர்ம் படித்தோம்னா ஒரு கேள்வி வந்துடும், அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு டேர்ம் படிக்கணும், ஒரு டேர்ம் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ ஆகும், அரை மணி நேரத்திலும் படிப்பாங்க, ஒரு நபர் 3 மணி நேரத்திலும் படிப்பாங்க. அது உங்களுக்குள்ள நான் பார்த்தா வித்தியாசம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். அடுத்ததான் நமக்கு என்னன்னா இந்த ரூமர்ஸ், நிறைய ரூமர்ஸ் பார்த்தோன்னா வந்து இப்போ இந்த இருக்கிற மாணவர்கள் மத்தியில் பார்த்தோன்னா பரவிட்டு அவங்க தொடர்ச்சியாக பார்த்தோன்னா வந்து கேட்டே இருக்காங்க. என்னென்னா சார் புக்கு மாறுதாமே, புக்கு மாறிடுச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு மாறுமா அப்படின்னீங்கன்னா நமக்கு அதை தெளிவாக உங்களுக்கு ஸ்பிட்டில் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். நமக்கு 2027-28 தான் நமக்கு என்னது பள்ளி பாட புத்தகம் மாறுது. இப்போ நடக்கிற காலகட்டம் என்னென்னா 2026-27 கல்வியாண்டு. அப்போ இந்த கல்வியாண்டில் நம்மளுக்கு புத்தகம் மாறலை, அதனால் இந்த ஒரு வாய்ப்பை அழகாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நமக்கு எக்ஸாம் இருக்காது, அதெல்லாம் நான் படிக்கலை நீயும் படிக்காத அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களே ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, சரி நம்ம கூட இருக்கிறவங்க படிக்கக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரிலாம் சொல்லி விட்டுறாங்க. சார் உண்மையாக சார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதான்றது யார் தீர்மானிக்கப்படுறது, அந்த தேர்தல் தான் தீர்மானிக்க போகுது. இந்த இடத்த அதை யோசிக்கிற நேரத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தெளிவாக படித்தோம்னா 75 கேள்விகளில் ஈஸியாக பார்த்தோன்னா தட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நான் படிக்காதான் சொல்லிட்டாங்க, இந்த வயசில் இது தேவைதானா குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விமர்சனம் பண்ணுறாங்க சார் நிறையா. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே இது மாதிரி வந்து என்னை கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெலாம் நீங்கள் மைண்டில் ஏற்றுறீங்கன்னா அது யாருக்கு தான் கஷ்டத்தை கொடுத்தோம், உங்களுக்கு தான் பார்த்தோன்னா கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் மற்றவர்கள் சொல்கிறது எதையுமே நம்ம வந்து காதில் வாங்கக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஏன்னா நிறைய நபர்கள் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க, 2025 நடந்த டெட் எக்ஸாமை ஒழுங்காக 1 மாதம் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கேள்வித்தாலும் அந்தளவுக்கு எளிமையாக தான் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய ஈஸியான வாய்ப்பு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சொன்ன விஷயத்தினால தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை தவற விட்டோம். அந்த வாய்ப்பை திருப்பி இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் பண்ணக்கூடாது. ஈஸியாக எளிமையாக நம்ம மூவ் பண்ணணும்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். நம்ம இந்த தகுதி சான்றிதழ் வாங்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இது ஒரு உந்துதலாகவே பார்த்தோன்னா இருக்கும். சரிங்களா? அப்போ அது அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், வெற்றி பெறுவது எளிது,
அதை பெறுவதற்கு நாம் எவ்வளோ உழைத்தோம் அதுதான் பார்த்தோன்னா வந்து இறுதியான ஒரு விஷயமா இருக்கும். ஈஸியாக பார்த்தோன்னா வெற்றி பெற்றலாம். எப்படி வெற்றி பெறலாம், என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கும். நம்ம டெய்லியும் பார்த்தோன்னா வந்து படிக்கிறோம். உங்களுக்கு டெய்லியும் பார்த்தோன்னா ஒரு டாஸ்க்கை கொடுத்துறாங்க, இன்றைக்கி 6th புக்கு படிங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த புக்கை மட்டும் படிங்க. ஈஸியாக புக்கை படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புக்கு. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயத்த உங்களுக்கு மத்தியில் பார்த்தோன்னா திணிப்பாங்க. ஆனால் உங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஏன்னா எங்களோட நண்பர்களும் பார்த்தோன்னா ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒர்க் ப்ரெஷர் போயிட்டு வந்து பணியாற்றுறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான ஷெடியூல் வந்து கொடுக்குறோம். அப்போ அந்த ஒரு வாரத்து ஷெடியூலில் பார்த்தோன்னா ரெண்டு சப்ஜெக்ட் நாங்கள் போட்டு அழுத்தும் போது அந்த 2 சப்ஜெக்டையும் ஒழுங்காக வெளிக்கொண்டாடுற மாதிரி தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக போட்ட டெஸ்ட் வாட்சில் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சார் நம்ம வந்து 50% தான் சார், நமக்கு தேவை என்னென்னா, நமக்கு தேவை ஃபஸ்ட் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தலைவரே நான் வந்து இப்போ எச்சமாக இருக்கேன் சரிங்களா, எனக்கு இப்போதைக்கு சும்மா இங்கே சொல்லிட்டாங்களேன்றதுக்காக எனக்கு தேவைப்படுது, அப்போ நான் பாஸ் பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நான் இப்பயும் சொல்கிறேன், எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அதனால் தமிழில் நம்ம எப்பவுமே எல்லோரும் என்ன பண்ணோம், ஸ்ட்ராங்காக இருக்கணும். தமிழில் நம்ம 30 கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா 25 கேள்விகளுக்கு மேலே நம்ம போட்டுடுறோம் சரிங்களா, தமிழ் சரிங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எது இருக்குன்னா, தமிழ் முடிச்சு அடுத்து சார் நான் இங்கிலீஷ் போகலாமா அப்படின்னா, இந்த ஆங்கிலம் என்ற பாடப்பகுதி எல்லாருக்கும் எளிதும் கிடையாது, எல்லாருக்கும் கடிதமும் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா எடுத்தோடனே நான் ஆங்கிலம் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், இந்த ஆங்கிலத்தை ஒரு ஆப்ஷன்லாம் வைங்க. ஏன்னா இந்த ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் வரும், தமிழ் வரவங்களுக்கு ஆங்கிலம் வராது. ஏன்னா இப்போ ஆங்கிலத்தோட டீச்சிங் ஸ்டாஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் பார்த்தா ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஈஸியாக 25 கேள்விகளுக்கு மேலே ஆங்கிலத்தில் போடுவாங்க. அப்போ நம்ம வந்து தமிழ் வாத்தியாராக இருப்பாங்க, நம்ம இங்கிலீஷை நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ இந்த நபர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு 15 கேள்விகள் நமக்கு கிடைச்சா போதுன்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கு எப்படி போதும், என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆங்கிலத்தில் நல்லா போடுறவங்க தமிழில் நான் சொன்ன இந்த 15 தான் போடுவாங்க. அவங்களால அதை பிக்கப் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் வராது. என்ன சார் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, ஐயா ரியாலிட்டி தான் நம்ம பேசணும், நம்ம பாட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனதுக்காக சொல்லக்கூடாதுல்ல. அப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய 3ஆவது சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா, கணிதம், அதாவது உளவியல் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம் இருக்கும். ஐயா இந்த உளவியலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பேட்சுக்கு சொல்கிறது தான், இந்த பேட்சுக்கும் சொல்கிறது தான். இந்த உளவியலில் நம்மளுக்கு 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இந்த 30 கேள்வியை நீங்கள் எதுவுமே படிக்காமல் போயிட்டு போட்டால் கூட 10 கொஷின் போட்டுடலாம். இந்த உளவியல் பாடத்திட்டத்தையே நீங்கள் படிக்க சுத்தமாக படிக்கலை, நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேள்வி போட்டலாம், 10 கொஷின் போட்டுருவீங்க. அடுத்தது சார் நான் படிக்கிறேன் சார், 10 யூனிட் இருக்குது, ஒரு யூனிட்டுக்கு 4 பேஜ், 4 பேஜ் கண்டென்ட் தான், அதிகமாகலாம் படிக்க தேவை, பேசிக் கண்டென்ட் மட்டும் போதும். பேசிக் கண்டென்ட் மட்டும் படித்து நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ கொஷின் போகலான்னா 15 கேள்வி போட்டுருவீங்க ரைட்டுங்களா. அப்புறம்னா 10 ஒரு 5 15 கேள்வி போட்டுரும். இப்போ 15 கேள்வி மீதி இருக்கிற எத்தனை கேள்வினா 15 கேள்வி இருக்குது. அந்த 15 கேள்விகளில் நீங்கள் ஏறத்தாழ அப்படி இப்படின்னு மெரிச்சா கூட எவ்வளோ கொஷின் போட்டலன்னா ஒரு 3லிருந்து 5 கொஷின் தான் பண்ணுவீங்க, ஆவரேஜ் பண்ணுவீங்க. அதாவது ஏபிசின்னு சொல்லிட்டு மாற்றி போடும்போது ஆவரேஜ் ஆகும். அப்போ இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் எவ்வளோ கொஷின் எடுக்கலாம்னா 20 கேள்விகள் எளிமையாக போட முடியும் சைக்காலஜியில். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உளவியல் என்னென்னா 30 கேள்வி, உளவியல் பாடத்திட்டே நம்ம படிக்காமல் போனால் 10 கேள்வி போடலாம். ஒரு பேசிக் ஒரு நாளைக்கு 4, அதாவது ஒரு 4 பேஜ் 5 பேஜ் தான் இருக்கும் கண்டென்ட்டு. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தர சொல்கிறேன். 4 பேஜ் 5 பேஜ் இருக்க கண்டென்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பேஜில் இருக்கிற 10 இப்போ 4 பேஜ்னால் ஒரு 40 பேஜ், ஒரு 50 பேஜ் கண்டென்ட். அந்த 50 பேஜ் கண்டென்ட் படித்தோம்னா நம்ம எவ்வளோ கொஷின் போடலாம், 20 கொஷின் போடலாம். புரியுதுங்களா? 15 கொஷின் போட்டுருவோம். அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம எல்லாமே ஷேட் தானே பண்ண போகிறோம், நம்மளுக்கு மைனஸ் மார்க் இல்லைல்ல. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், 20 கொஷின் இந்த பாடத்திட்டத்தில் இருக்கலாம். அப்போ எல்லாருக்குமே காமனாக இருக்கிற பாடத்திட்டம் என்ன இருக்குது, பேப்பர் 1 ஆகட்டும் சரி, பேப்பர் 2 ஆகட்டும் சரி. அப்போ இந்த பாடத்திட்டத்தில் அவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறாங்க, குறைந்தபட்ச மதிப்பெண் பாருங்கள், 25 கேள்வி எடுக்கிறாங்களா. ஃபஸ்ட்டு தமிழ், இவங்க தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் 2 பேரும் யாராக இருந்தாலுமே எவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறீங்க, 25 கேள்விகள் எடுத்துறீங்க. அப்போ இங்கிலீஷ் பாடத்திட்டம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க, அவங்க அதில் அதிகமாக இருந்தாங்கன்னா இதில் கம்மியாக இருப்பாங்க. அப்போ ஆவரேஜாக ஒரு 15 கேள்விகள் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் உளவியல் அப்படின்னு ஒரு பாடத்திட்டம் எடுக்கிறோம். உளவியல் பாடத்திட்டத்தில் ஒரு 18 கேள்விகள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஒரு 20 கேள்வியாக எடுத்துக்கலாம் வந்துடும், அதாவது இதில் முன்ன பின்ன ஆகும். அப்போ இந்த பாடத்திட்டத்தை மட்டும் கூட்டுங்களேன்,
இது கூட்டினீங்கன்னா 60 கேள்விகள் நீங்கள் எடுப்பீங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 90க்கு 60 கேள்வி நம்ம ப்ளஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம தெளிவாக படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது 90க்கு 60க்கு மேற்பட்ட கேள்விகள் நம்ம போட்டாச்சு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டு எல்லாருக்குமே வரும், யாருக்குமே வராதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் போகக்கூடிய சப்ஜெக்ட் தான் ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா பேப்பர் 1 உதாரணத்துக்கு பேப்பர் 1 இருந்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். இவிஎஸில் 30 கொஷின் வரும். அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 30 கேள்வி வரும். இந்த மேக்ஸ் எல்லாருமே வருமா சார் அப்படின்னம்னா நமக்கு எல்லாருக்கும் சொல்கிறது தான். எப்படின்னா சோஷியல் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வராது, சயின்ஸ் படித்தவங்க ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் பண்ணுவாங்க, சோஷியல் படித்தவங்களுக்கு வராது. அப்போ நான் சோஷியல் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா நமக்கு சோஷியல் எத்தனை கேள்வி வரப்போகுது? 15 கேள்வி வரப்போகுது. அப்போ இந்த 15 கேள்விகளில் குறைந்தபட்சம் 12 கேள்வி போடுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ரெடி ஆகிடும். 12 கேள்வி நம்ம போட்டு போகிறோம். அப்போ மீதி இருக்கிற 15 ப்ளஸ் ஒரு இந்த 45 கேள்விகளில் எதுவுமே இல்லை, 45 கேள்வி இருக்குது. நீங்கள் வெறும் எல்லா ஆப்ஷனுக்கும் ஏ பி ஒரே ஆப்ஷனை பிடிச்சி போட்டிங்கன்னா எப்படியும் பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷன் உள்ளே இருக்கும். 40 கேள்வி ஒரு ஆப்ஷன் எப்படியும் உள்ளே இருக்கும். அப்போ குறைந்தபட்சம் 12 கேள்வி, 45 கேள்வியில் 12 கேள்வி ஒரு ஆப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 12 24 கொஷின் நீங்கள் என்ன பண்ணலாம், இது எடுத்துறீங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 60 கொஷின் எடுத்துருக்கீங்க, 60 கொஷினுக்கு மேலே எடுத்துருக்கீங்க. இது ஒரு 24. அப்போ நீங்கள் எவ்வளோ கொஷின் எடுத்துறீங்க, 84 கொஷின் எடுத்தால் நீங்கள் முடிஞ்சு போச்சு. இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஆவரேஜான நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சோன்னா ஈஸியாக 84 கேள்விகளுக்கு மேலே நம்ம எடுத்துகிற மாதிரி இருக்கும். சார் இல்லை சார் நான் வந்து சயின்ஸ் மேக்ஸு நல்லா பண்ணுவேன் சார், நான் டெட்டு பேப்பர் 2 வந்து எழுதுறேன் சார், நான் பேப்பர் 2 எழுதும்போது நான் எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணுறது, சயின்ஸு மேக்ஸு. சார் இந்த சயின்ஸ் மேக்ஸில் நான் எதுக்கு சார் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதல்ல மேக்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மேக்ஸை தான் ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளில் நம்ம உள்ளடக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளை நம்ம உள்ளடக்கிட்டால் என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டுடலாம். ஈஸியாக போட்டால் நம்ம பார்த்தோன்னா வந்து ஈஸியாக முடிச்சு விட்லாம். அழகாக பார்த்தோன்னா இப்போ வந்து எண்கள்னால் என்ன, பகு எண்கள்னா என்ன, பகா எண்கள்னா என்ன, விகிதமுறை எண்கள்னா விகிதமுறா எண்கள்னா என்ன. இப்போ சதவீதம் அப்படின்னா இந்த ஒரு 1000 ரூபாய் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, 1000 ரூபாயில் 10% என்பது என்ன. இது போல் ஒரு எளிமையான கேள்விகள் தான் நமக்கு பார்த்தோன்னா இருக்கும். சார் இல்லை சார் எளிமையான கேள்விகள்லாம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, பிஒய்க்யூவில் போய் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு மேக்ஸில் 30 கேள்வி கேட்டிருக்காங்களா, 30 கேள்வியில் 15 கேள்விகள் எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். 15 கேள்விகள் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். ஒரு 15 கேள்விகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, ப்ராக்டிஸ் தேவை. அதை நாங்கள் உங்களுக்கு இங்கே பார்த்தோன்னா கொடுத்துருவோம். ரொம்ப ஈஸிப்பா, பாஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேங்களே, உங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்தி நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இது இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன இப்போ விஷயம்னா அதை எப்படி கொண்டு போகணும். ஏன்னா என்னோடய சூழ்நிலை வந்து இப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் பசங்களை பார்த்துட்டு வரீங்க. ஏன்னா ஒரு பசங்களை பார்த்துக்கிற நபர்களுக்கே இவ்வளோ கஷ்டம்னும் போது நீங்கள் ஒரு 50 பசங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்து அடுத்து வந்து வீட்டில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு எல்லாம் பண்ணணும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த கடினமான நேரத்துலையும் உங்களோட நேரத்தை வேல்யூவலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த 30க்கு 30 நீங்கள் எடுத்துலாம். குறைஞ்சபட்சம் 25 கேள்விகள் நீங்கள் இந்த பகுதியில் பெறலாம் பேப்பர் 2 இருந்தீங்கன்னா. அதே போல் சயின்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கிற நபர்கள் பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. ஏன்னா 6லேருந்து 10th வரைக்கும் ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயா எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வராது, ஆனால் பயாலஜியில் நான் என்ன பண்ணுவேன், நல்லா பாடிப்பேன் அப்படின்னம்னா அதில் தேர்ந்தெடுத்துக்குங்க. தலைப்பு வாரியஸாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து புக் பேஸ்டாக போகாமல் தலைப்பு வேறையாக நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். ஏன்னா நீங்கள் சிம்பிளாக எடுத்திங்கன்னா அணுக்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும், வெப்பவியல்னு ஒரு பகுதி இருக்கும். ஒரே விஷயத்தை அதாவது 6ஆவதுல ஒரு மாதம் சொல்லியிருப்பாங்க, 8ஆவதுல ஒரு மாதம் சொல்லியிருப்பாங்க, 10ஆவது ஒரு மாதம் சொல்லியிருப்பாங்க. மொத்த விஷயத்தையும் ஒன்றா எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணும், இந்த சயின்ஸை பார்த்தோன்னா வந்து முடிச்சலாம். சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது படிக்க வந்து பாலும் பழகுன்ற மாதிரி ஈஸியாக ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10th வரைக்கும் படித்தா போதும். ஆச்சுங்களா? அதே போல் பேப்பர் 2 படிக்கக்கூடிய நபர்கள் வந்து சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்திட்டம் இருப்பீங்க. இந்த சோஷியல் பாடத்திட்டத்தில் நமக்கு எவ்வளோனா முற்றிலும் நமக்கு எவ்வளோ வரப்போகுது, 60 கேள்விகள் வரப்போகுது.
சரிங்களா? இந்த 60 கேள்விகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு எவ்வளோ கேள்வி வரும்னா 45க்கு மேற்பட்ட கேள்விகள் நமக்கு இங்கிருந்து தான் அமையும். ஒரு 15 கேள்விகள் முன்ன பின்ன எங்கே அமையும்னா ஒரு 15 கேள்விகள் மட்டும் 11th 12th போவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அங்கே நம்ம எவ்வளோ எடுத்துட்டோம்? 60 கேள்விகள் எடுத்துட்டோம். சரிங்களா? இங்கே 45 கேள்விகள் 6லேருந்து 10th வரை தான் கேட்குறாங்க. அப்படின்னும் போது நான் 45 எனக்கு தேவையில்லை, இதில் எனக்கு ஒரு 30 கொஸ்டின் வந்தால் போதுன்ற மாதிரி எடுத்தால் கூட போதும். நம்ம என்ன பண்ணலாம்? 90க்கும் மேற்பட்ட கேள்விகள் ஈஸியாக பார்த்தோன்னா இந்த போட்டலாம். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இருக்கிற மார்க் அடிப்படையில் கிளியர் பண்ணுறது பார்த்தோன்னா ரொம்ப 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 எளிது. ஏன்னா பழைய தேர்வுகள்லாம் பார்த்தோன்னா மாணவர்கள்லாம் 81 மதிப்பெண் எடுத்து ஃபெயில் ஆனவங்களாக இருக்காங்க. இப்போ கூட 74 எடுத்து ஃபெயில் ஆனவங்களாக இருக்காங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ அந்த நபர்கள் ஃபெயிலான நபர்கிட்ட போய் நம்ம கேட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் இருந்துச்சு வச்சுங்க, நான் ஒழுங்காக படித்து நான் கிளியர் பண்ணிகிட்ருப்பேன், ஒரு 2 நாள் இருந்துச்சுன்னா நான் படிச்சுட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிற தப்பை உணர்த்த மாட்டாங்க. இந்த நாட்கள் மேலே பார்த்தோன்னா பழிய போடுவாங்க. அதனால் இது ஒரு வாய்ப்பு, ஒரு பொன்னான வாய்ப்பு. இன்னும் ஒரு 120 நாட்களுக்கு மேலே நம்மளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நான் இப்பயும் சொல்கிற தெளிவாக, ஒரு நாளைக்கு ஒரு கொஷின், ஒரு மதிப்பெண், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட தேவையில்ல. சிறுதுளி பெருவெள்ளம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் அப்படின்ற பேஸில் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அடுத்தடுத்த செக்மெண்ட் பார்த்தோன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். சார் இதுக்கு எப்படி சார் நான் பண்ண முடியும்? நான் படிச்சிடறேன் சார், என்னை வழிநடத்துகிற சொல்கிறீங்களா சார்? நீங்கள் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா சார்? எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டீங்க சார்? நமக்காகவே பார்த்தோன்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 23 பார்த்தோன்னா ஒரு புது பேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த பேட்ச் உங்களுக்கு தெளிவாக கம்ப்ளீட்டாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு டைமில் 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்லாம் போட்டு உங்களுக்கு குழப்பவே விரும்பலை. ஏன்னா அந்த லாஸ்ட் பேட்சை நான் இப்போ போட்டிருக்க பேட்சில் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்க செக்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்து போடும்போது ஒரு நாளைக்கு அதாவது ஒரு வாரம் முழுக்க ஒரு 20 நாளில் தமிழ் புத்தகத்தை முடிக்க போகிறோம். அது எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டர் கிளாஸ் கொடுத்துருவோம். நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்து படிக்க போகிறீங்க. அதுக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. தமிழ் முடிஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொரு தலைப்பும் நம்ம பார்ட்டாக முடிக்கும்போது ஈஸியாக ஆகும், நமக்கு ஈஸியாக வெற்றி வாய்ப்பு நம்ம பெற்றுலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் நீ தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு இதுலேருந்து மார்க் வருமானு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துன்னா, சார் தமிழ் இந்த மாதம் 20 நாளில் முடிச்சிட்டேன் சார், இப்போ நான் 25 கேள்வி நான் அதில் ப்ளஸ் இருக்கேன் சார். சைக்காலஜி எடுத்தேன் சார், சைக்காலஜியில் ஒரு 15 கேள்வி ப்ளஸ் இருக்குது சார். டெட் எக்ஸாம் நாளைக்கே வச்சா கூட எனக்கு 40 கொஷின் இப்போ என் கையில் இருக்குது சார். ஏதோ ஏனோதானு போட்டால் கூட 35 கொஷின், 90 கொஷினுக்கு 35 கொஷின் நான் ஈஸியாக போட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் படித்த இதுலேருந்து நான் போட்டுருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அடுத்த மாதம் தேர்வு இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா நான் கடைசியாக நடந்த தேர்வுகளில் ஒரே மாதத்தில் லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் போட்டு அதுலேயே நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. 3 சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதில் இருக்க பழைய படித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த பேட்ச் தேவை, 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணுற உங்களுக்கு பேட்ச் தேவை அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இது ஒரு லிமிடெட் சீட்டாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஆன்லைன் கிளாஸாக கொண்டு போகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆன்லைன் ப்ளஸ் ரெக்கார்ட் செக்ஷனாக தான் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருந்தாலுமே உங்களை ஒழுங்குபடுத்தணும், கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய ரிசல்ட் கொடுத்தோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு தெளிவாக திருப்பி நான் கொடுக்கணும். இது ரிசல்ட்டு தான், ரிசல்ட்டுக்காக தான் உழைக்கிறோம். அது மற்ற தகவல் எதுக்கு என்னாலுமே நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க. வெற்றி என்பதே இலக்கு, அதை நோக்கி ஒரு லட்சிய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் நீங்கள் சேர்ந்து பயணிங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.